எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத் யூடியூப் சேனலில் பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும்பொழுது உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தெரியும் உங்களுக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நோக்குவர்மமும் ஹிப்னாட்டிசமும் ரெண்டும் ஒன்றா? ஏன்னா நிறைய வீடியோஸில் போட்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்பாங்க, நோக்குவர்மம் என்பது ஒரு ட்ராமா, அது உண்மை கிடையாது. சரி, நான் நோக்குவர்மத்துக்கு என்ன பயன்படுத்தணும்னு சொல்கிறேன், ஹிப்னாட்டிசம் என்னன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ரெண்டு விஷயத்தை எங்களால் செய்ய முடியும். நோக்குவர்மத்தையும் என் வீடியோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹிப்னாட்டிசம் செயல்களையும் அதை பற்றி பேசியிருப்பேன். இன்னும் டெமோ உங்களுக்கு இன்னும் நான் தரல, கூடிய விரைவில் டெமோ உங்களுக்கு வரும். ஹிப்னாட்டிசம் இயற்கையாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. நோக்குவர்மம் சித்தர்களால் பழங்காலத்தில் ரிஷி முனிவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கலை. இந்த கலையை நீங்கள் உங்கள் வாழ்நாளில் பயன்படுத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய சுவாமிக்கண்ண ஐயா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த முறைப்படி ஹிப்னாட்டிசமும் நோக்குவர்மம் ரெண்டும் ஒன்றும் கிடையாது. இது வேறு அது வேறு. நோக்குவர்மம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோக்குவர்மம் பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, மந்திர உச்சாடனங்கள், எந்திரங்கள், பிறகு ஸ்தம்பனம், பேதனம் முறைகள், மூலிகைகள், இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி போனால் மட்டும்தான் நோக்குவர்மம் சாத்தியம். டைரெக்டாக உங்களுக்கு அதெல்லாம் அது அப்பாற்பட்ட புரிதல் இருக்குது. குரு மூலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை கற்றுக்க முடியும். அது கிடையாது ஹிப்னாட்டிசம். ஹிப்னாட்டிசம் என்பது மனோவசிய கலை. அது இயற்கையாக ஒவ்வொரு மனுஷனுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரகம், ஒரு கலை இயற்கையாகவே இருக்குது. அதை நீங்கள் இன்டியூஸ் பண்ணி ஒரு தூண்டுதல் பேரில் அதை தூக்கி விட்டாலே தானாகவே வெளியே வந்துடும் அந்த கலை. அது எல்லாராலையும் முடியும். ஹிப்னாட்டிசம் கற்றுக்க முடியும். ஹிப்னாட்டிசம் என்பது ரொம்ப அதில் ஆழமாக போனவங்களுக்கு மட்டும் தெரியும். அது ஒரு மிக சிறந்த போதை என்று சொல்லுவாங்க ஹிப்னாட்டிசம். ஏன்னா எல்லாரையும் சில பேர் ஹிப்னாட்டிசம் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்களும் இன்றைக்கும் இருக்காங்க. நோக்குவர்மம் என்பது வேறு, அது அப்பாற்பட்ட கலை. இந்த கலையை கொண்டு ஒருத்தரை வீழ்த்த முடியும். வீழ்த்தது மட்டும் இல்லாமல் ஒரு நோயை குணப்படுத்த முடியும். எப்படின்னா, கண் பார்வை மூலமாக புள்ளிகளை ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, ஆசான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஆசான் என்ன பண்ணுவார்னா, அவங்கள உட்கார வச்சு வர்மத்தை இழக்க முயற்சி செய்வாங்க. இழக்க முயற்சி செய்யும் பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்கள உத்து பார்த்து அந்த வர்மத்தை இழக்கி உடனே அந்த ஏன்னா கண்ணு வழியாக பிராணசக்தி வெளில போகும். அங்கே போய் அவங்களுடைய சரீரத்தில் பட்ட உடனே மாற்றம் நிகழ ஆரம்பிச்சிடும். உடனே மாற்றம் நிகழ அந்த பிராணனுடைய கூட்டமைப்பு பிரிஞ்சு அந்த வர்ம பாதிப்புலேருந்து அவங்க விடுதலை அடைவாங்க. இது நோக்குவர்மத்தால் சாத்தியம். இதை தான் நோக்குவர்மத்துக்கு பயன்படுத்தி ஆதி காலத்துலேருந்து வைத்தியர்கள், ஆசான்கள்லாம் பயன்படுத்தின்னு வந்தது. ஹிப்னாட்டிசம் என்பது கண் பார்வையில் ஒருத்தர் ஆழ்நிலைக்குள்ளே கொண்டு போய் மயக்க நிலை கொண்டு போயிட்டு அவர் ஆழ்நிலைக்கு கமாண்டை கொடுத்து குணப்படுத்துறது. இது வேற இது வேற, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. இது ஹிப்னாட்டிசம் என்பது ஈஸியாக நம்ம உடம்புக்குள்ளே வரக்கூடிய ஒரு கலை. நோக்குவர்மம் என்பது அவ்வளோ சுலபமாக நமக்குள்ளே வராது. அதுக்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான பயிற்சிகள், ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுடைய குணாதிசயம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அதிகப்படியாக ரொம்ப முக்கியமானது. நல்ல குரு கிடச்சிருக்கணும். அப்போ தான் நோக்குவர்மம் சாத்தியம். இல்லைன்னா சாத்தியமே கிடையாது, அவங்களுக்கு வரவே வராது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு ஆசான் கிட்ட போயிட்டு நோக்குவர்மத்தை ஒரே நாள்லையோ அல்லது 10 நாள்லையோ உங்களால் கற்றுக்கவே முடியாது. அப்படி ஒரு கற்றுத்தராருன்னா பேசிக் தான் கற்றுக் கொடுப்பாரு. அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு கண்டினியூவாக ஃபாலோ பண்ண ஒரு 6 வருஷம், 5 வருஷம் அல்லது 10 வருஷம் கூட ஆகலாம். அப்போ தான் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு முறையை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அது வரைக்கும் யாருக்கும் எந்த விஷயத்தையும் சொல்லித்தர மாட்டாங்க. ஒரு விஷயம் நோக்குவர்மத்தால் தவறாக பயன்படுத்த முடியும். காரணம் என்னென்னா, அது வீழ்த்தக்கூடிய நிலை. ஒருத்தரை நின்றுக்கிட்டே ஒருத்தரை மயக்க அடித்து அவங்களுடைய மூளையை நிலைப்பாட்டை மாற்ற முடியும். ஸ்தம்பனம், பேதனம் என்ற ஒரு முறை இருக்குது. அதை மாற்றிட்டோம் அப்படின்னா அவங்க மூளை செயல்படாது. ஆனால் ஹிப்னாட்டிசத்தில் அந்த மூளையை மழுங்கடிக்கிறதுனா அது மயக்க நிலைக்குள்ளே போயிட்டு அவங்கள தன்னை மறந்துடுவாங்க. அதாவது தூக்க நிலைக்குள்ளே போயிடுவாங்க. ஹிப்னாட்டிசம் தூக்க நிலை எல்லாம் தெரியும், நான் தூங்குறேன்ற உணர்வு இருக்கும். ஆனால் இது நோக்குவர்மத்தில் தான் தூங்குறேன்ற நிலை இருக்காது, அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் போயிடுவாங்க. இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான், நோக்குவர்மத்துக்கும் ஹிப்னாட்டிசத்துக்கும். அதனால் அதுவும் வேறு வேறு, ரெண்டுத்தையும் குழப்பிக்கொள்ளாதீங்க. இந்த கலை நல்ல ஆசான், அகங்காரமற்று இருக்கக்கூடிய நல்ல குரு வேண்டும். இதுக்கும் அதே மாதிரி தான். ஆனால் 1 வருஷம் பயிற்சி பண்ணிங்கன்னா போதும், ஹிப்னாட்டிச கலை உங்களுக்கு சாத்தியம். பயிற்சி செய்து உங்களுடைய குரலை ஹிப்னாட்டிசம் மூலியமாக வளர்த்து கொள்ளலாம்.
உங்களுடைய கண் பார்வையை வளர்த்துக்கொள்ளலாம், உடலை அதிகப்படுத்திக்கலாம், மன ஆழத்தை இன்னும் உங்களுக்குள்ள மனதிற்குள்ள இருக்கக்கூடிய சக்திகளை வளர்த்துக்கொள்ளலாம். இதை மாதிரி அப்பாற்பட்ட சக்திகளையும் சித்திகளையும் நீங்கள் ஹிப்னாட்டிசம் மூலியமா பெற்றுக்கலாம். அதனால் அகங்காரமற்று இருக்கக்கூடிய நல்ல குருவை தேர்ந்தெடுத்து இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்நாளில் சிறந்து விளங்குவீர்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உங்கள் கேள்விகளை நேராகவோ அல்லது கமெண்டின் மூலம் தெரிவிக்கவும். பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.